அனைவருக்கும் வணக்கம். நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் மூலமாக பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வந்துள்ளேன். ஆனால் இன்றைய தினம் இன உணர்வுள்ள, மான உணர்வுள்ள தமிழ் மக்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றார்களோ அங்கெல்லாம் இன்றைய தினம் மாவீரர் தினம் என்கின்ற ஒரு நாள் அனுஷ்டிக்கப்பட்டு வருவதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த மாவீரர் தினம் எவ்வாறு அந்த நாள் உருவாக்கப்பட்டது என்கின்ற அந்த கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றேன். போராளி குழுக்களிலே சேர்கின்ற அந்த போராளிகளுக்கெல்லாம் பயிற்சி தருவதற்காக வவுனியாவினுடைய அந்த காட்டு பகுதியிலே, அந்த வனப்பகுதியிலே ஒரு முகாம் அமைத்து அங்கே பயிற்சி அளித்து வந்தார்கள். அப்படி பயிற்சி அளித்து வந்த இடத்திலே உங்களுக்கு பல்வேறு ஆயுதங்களை எப்படி கையாள்வது, குறிப்பாக துப்பாக்கிகளை எப்படி கையாள்வது, AK-47 போன்ற அந்த அதிநவீன துப்பாக்கிகளை எல்லாம் எப்படி இயக்குவது உள்ளிட்ட பல்வேறு போர் தந்திரங்களை, போர் யுத்திகளை எல்லாம் அங்கே கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அப்படி அங்கே பல குழுக்களாக அவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டு வந்தது. அதிலே கொஞ்சம் சீனியர்களுக்கு ஒரு மாதிரியாகவும், ஜூனியர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் அங்கே சொல்லிக் கொடுத்து வந்தார்கள். அப்படி பல அணிகள் அங்கே செயல்பட்டது. கிட்டு, சங்கர், பண்டிதர், செல்லக்கிளி, பொன்னம்மான் போன்றவர்களும், அப்புறம் சீலன், புலேந்திரன் அப்படின்னு பல நபர்களும் அங்கே இருந்தாங்க. இன்னொரு அணியில பார்த்தீங்கன்னா பொட்டு, விக்டர், பஷீர் காக்கா, லிங்கம், கணேஷ், அருணா இப்படி பலர் இருந்தாங்க. இவர்களுக்கு வேலையெல்லாம் என்ன தெரியுங்களா? வீட்டுக்கு போக முடியாது, வீட்டை விட்டு வெளியே வந்துடணும். எந்த விதமான மது அருந்துதல், புகைப்பிடித்தல் போன்ற எந்த விதமான ஒரு தவறான பழக்கமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. முற்றாக குடும்பத்திலிருந்து விலகி இருக்கணும். அப்படி வந்தவர்களுக்கு தான் அங்கே அந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. நான் சொன்ன இந்த முதல் அணியில் இருந்தவர் தான் சங்கர் என்பவர். சங்கர் என்பவர் மரியாதைக்குரிய மேதகு அவர்களுக்கு மிக மிக நெருக்கமானவர் அவர். அப்படி யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு 15-16 மைல் தொலைவில் இருக்கிற ஒரு பகுதியில காவல்துறையினர் வாகனம் வருது. அந்த காவல்துறை வாகனம் வருகின்ற பொழுது அந்த காவல்துறை வாகனத்தை கொரில்லா தாக்குதல் முறையிலே மரியாதைக்குரிய சங்கர் உள்ளிட்ட ஒரு குழுவினர் அந்த காவல்துறையுடைய வாகனத்தை அட்டாக் பண்றாங்க கொரில்லா முறையில. அதுல 4 காவல்துறையினர் கொல்லப்படுகிறார்கள், 3 காவல்துறையினர் படுகாயம் உறுகின்றார்கள். அந்த அப்படி படுகாயம் விட்டவுடன் சிங்கள அரசுக்கு கடும் கோபம். என்னடா நம்ம காவல்துறையவே கை வச்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு யாரா இருந்தாலும் அவங்களுக்கு தகவல் சொல்ல ஆள் இருப்பாங்க இல்லைங்களா, அதை தகவல் சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த தாக்குதல் நடத்தது யார் என்று சொன்னால் சங்கர் தலைமையிலான அணியினர் என்று தெரிந்து கொண்டதும் சங்கரை குறி வச்சு தேடுறாங்க. பல இடங்கள்ல தேடி ஒரு நாள் சங்கர் அவர்கள் குடியிருக்கின்ற அந்த வீட்டை சுற்றி வளைத்து அவருடைய வீட்டிலேயே வைத்து அவர் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். வீட்டை சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்படி சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தும் பொழுது எதிர் தாக்குதல் சங்கர் மற்றும் அவர் உள்ளிட்ட போராளிகள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்றார்கள். அந்த தாக்குதலை தாங்க சங்கர் அவருடைய வயிற்றிலேயே குண்டடிப்படுறார். குண்டடிப்பட்டு அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார். கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற முகாமுக்கு சென்று அங்கே போய் கீழே விழுந்துறாருங்க. பாருங்க, அதுதாங்க ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடுவோம் அந்த குண்டடிப்பட்டு அங்கேயே சுருண்டு விழல. இங்க சிக்கனா சிங்களம் நம்ம சிதைச்சிடுவான் என்று சொல்லி அந்த ரத்தத்தோடு ஓடுகின்றார். ஓடி தன்னுடைய ஆட்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் சேர்கிறார். அங்கே மதுரை என்கின்ற பகுதியிலே தான் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அப்பொழுது ஒரு சில காரணங்களுக்காக தமிழ்நாட்டிலே இருந்தார் மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரன் அவர்கள். பிரபாகரன் அவருக்கு தகவல் போகுது. உடனடியாக அவர் சென்னையில இருந்தது முக்கியமான ஒரு பணிக்காக இங்கே இருந்தார். அந்த பணியை அப்படியே தள்ளி வைத்து விட்டு உடனடியாக யாழ்ப்பாணம் சென்று மரியாதைக்குரிய அந்த சங்கர் என்கின்ற அந்த சகோதரருடைய அந்த உடம்புனா உயிர் இருக்காரு. அப்ப அந்த சங்கர் என்பவர்கிட்ட கண்டிக்கிறாரு. எதுக்கு இப்படி பண்ற? நான் தான் உன்னை போக வேணான்னு சொன்னேன், எதுக்காக போய் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி வருத்தப்படுகிறார், கண் கலங்குகிறார். அப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே மரியாதைக்குரிய மேதகு பிரபாகரன் அவருடைய கைகளிலேயே அந்த சங்கர் என்கிற சத்தியநாதனுடைய உயிர் பிரிகிறது. அந்த பிறந்த தினம்தான், அந்த உயிர் பிரிந்த தினம்தான் இன்று நவம்பர் மாதம் 27. அப்படி விடுதலை இயக்கத்திற்காக முதல் களப்பணி ஆன அந்த சங்கர் என்கிற சத்தியநாதனுடைய நினைவாகத்தான் மாவீரர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இப்படி வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகளை, வரலாற்றிலே களப்பலி ஆனவர்களை எல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு யார் யாரோ ஏதோ வசனம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய
தொண்டன் என்கிற வகையிலும் அந்த ஆரம்ப காலத்திலே 1983 அந்த பிளாக் ஜூலையிலே நாங்கள் எல்லாம் களத்திலே இருந்து கண்ணீர் வடித்தவர்கள், உணர்வுபூர்வமாக போராடியவர்கள் என்கிற வகையிலே இந்த மாவீரர் தின நிகழ்ச்சி ஏன் அனுஷ்டிக்கப்படுகிறது என்பதை உங்களோடு இன்றைய தினம் நான் பகிர்ந்து கொண்டதிலே என்னுடைய மனதிலே இருந்த அந்த வருத்தங்களை, சோகங்களை, வேதனைகளை, கண்ணீரை உங்களோடு பகிர்ந்து கொண்டதிலே எனக்கு சற்று உங்களுக்கு இந்த கருத்துக்களை நான் பகிர்ந்து இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால் இது கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல, இது துக்க தினம், இது அனுஷ்டிக்கப்பட வேண்டிய நாள். எதற்காக அனுஷ்டிக்கிறோம், யாருக்காக அனுஷ்டிக்கிறோம் என்பதை நாம் தெரியாமல் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் பல்வேறு புத்தகங்கள், பல்வேறு செய்தித்தாள்கள் இருந்து நாங்கள் அப்பொழுது குறித்து வைத்திருந்த அந்த தகவலில் இருந்து இன்றைய தினம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன்.